நீங்க யூடியூபோ இல்ல இன்ஸ்டாகிராமோ ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி சில வீடியோஸை உங்க ஃபீட்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுல ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிப்போம், அடுத்த வீடியோன்னு சொல்லி போயிட்டே இருப்போம். இன்ஃபேக்ட் நீங்க இன்டென்ஷனலா ஆப்பே ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு வீடியோ பார்க்கணும்னு வந்திருக்கீங்க, அதை பார்க்காம இந்த ரெக்கமெண்டேஷனை கிளிக் பண்ணி போயிட்டே இருந்திருப்போம். பார்த்தா 30-40 நிமிஷம் வீணா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும் நம்ம பார்க்க வந்ததே வேற எதுவும் சொல்லிட்டு. இதுல இன்னும் கொடுமையான விஷயம், ஒவ்வொரு வீடியோக்கும் 20 செகண்ட் 30 செகண்டுக்கு விளம்பரம் வர நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இங்க நம்ம மறக்க கூடாத ஒண்ணு, நம்ம என்ன கண்டென்ட் பார்க்கணும்ன்றது நம்ம சூஸ் பண்ணவே இல்லை. அந்த அல்காரிதம் நம்மளுக்கு ஆல்ரெடி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஆனா அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ் எவ்வளவு மோசமானவங்கன்றது நம்மளுக்கு புரியும். உங்க ஆப்ல யூடியூப் ஹிஸ்டரின்னு ஒரு செட்டிங் இருக்கும். அதை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அதை ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு எதுவுமே வராது. இன்ஃபேக்ட் நீங்க ஆப் ஓபன் பண்ணும்போது உங்களோட ஃபீடே எம்டியா இருக்கும். நீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறத நீங்களே கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. நீங்க தேடி அதை பார்க்கறன்றதை இன்டென்ஷனலா பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய முறை யூடியூப் உங்ககிட்ட இதை ஆன் பண்ணு, அப்பதான் நான் காட்ட முடியும், அப்பதான் காட்ட முடியும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உலகத்திலே த மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் டைம்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் நம்மளோட டைமுக்கு இந்த ஆப் எல்லாமே போட்டி போடுறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட் காட்டினா அதுக்குள்ளேயே இருப்பீங்க. அவங்க அதிகமான விளம்பரம் போட முடியும். அதனால இந்த ரெண்டு பார்ட்டிக்கும் பணம் வந்திருக்கும், நம்மளோட டைம் வீணா போயிருக்கும். கடந்த 3-4 மாசமா எம்டி ஃபீட் தான், ஆட்டோ பிளே கிடையாது, சஜஷன்ஸும் வராது. 1-2 வாரம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். யூடியூப் ஓபன் பண்றோம், என்ன பார்க்கறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்க மாதிரியே இருக்கும். நீங்க அதிகமா பார்க்கணும்னு நினைக்கிற சேனல்ஸை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கண்டென்ட்டை மட்டும் தனியா நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். பிடிச்ச வீடியோஸை லைக்ல போடுங்க, பிளேலிஸ்ட் வச்சுக்கோங்க. மொத்த கண்ட்ரோலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு 2 வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. வாரத்துக்கு 3-4 மணி நேரம் ஈஸியா சேவ் ஆகுதுன்றதை நீங்களே உணர்வீங்க.